தேவைகளை கேட்ட எல்லா காரியங்களையும் ஆச்சரியமாய் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். என்னோட சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். என்னை படைத்தவரை பார்த்து சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர், தாயின் கருவிலே உருவாதற்கு உங்களை தெரிந்து கொண்டவரை பார்த்துக்கு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி நன்றி நன்றி. இந்த வெயிலின் நாட்களிலே ஆமென், உஷ்ணத்தின் நாட்களை தாங்கக்கூடிய அந்த கிருபை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். எங்க பார்த்தாலும் விக்கிரகத்தினுடைய போராட்டங்கள் நிறைய இருக்கு அந்தந்த கிராமத்தில், அந்தந்த எல்லையில். ஆனால் தேவன் நம்மை அதிலிருந்து மீட்டு, ஹல்லேலூயா, அந்த அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து ஆமென், தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய அந்த தகுதியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஆமென். எத்தனை பேர் அருவருப்பான, எத்தனை விதமான அசிங்கமான ஆமென் காரியத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கென்று, நீதிக்கென்று, உண்மைக்கென்று, சத்தியத்துக்கென்று ஆமென் தேவனுடைய வல்லமைக்கென்று தேவன் பிரித்தெடுத்து ஹல்லேலூயா அவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் ஆமென் ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் பரலோகத்தை, வானத்தை, பூமி உண்டாக்கின தேவன் உங்களை என்ன தெரிந்தெடுக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு நம்முடைய வாழ்கிற பகுதிக்கு தேவன் உங்களை என்ன தெரிந்தெடுத்து ஆமென் அவர்களுக்கு உத்தரவாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே உங்களை எந்த பகுதியில் தேவன் வைத்திருக்கிறார் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை நியாயம் தீர்ப்பதற்காக கர்த்தர் தேவன் உங்களை சபையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் வரும், இந்த உலகத்தினுடைய முடிவு நாளில் தீர்ப்பு என்று ஒரு நாள் வரும். அந்த நியாய தீர்ப்பிலே நீங்கள் நின்று ஆமென் இந்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். ஏன்னா அவளை குறித்து நன்றாக அறிந்திருக்கவர் நீங்க தான். ஆமென். அவருடைய உண்மை, அவருடைய தீமை, அவருடைய ஆமென் சாக்கு போக்கு, அவருடைய கோபம், எரிச்சல், ஆமென் பொய், திருடு, ஆமென் குடி, வெறி, ஆமென் அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார். உங்களை அநேகர் குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆமாம், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கலாம். தேவன் அதை நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக மன்னிக்கிறதுக்கு, நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கு ஆமென் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாகி இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மீட்பு கிடையாது, அப்படிப்பட்ட ரட்சிப்பு கிடையாது, அப்படிப்பட்ட விடுதலை கிடையாது. ஆமென். அவ்வளோ ஒரு மகிமையான தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவளை நம்ம உருவாக்கி கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக உருவாக்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. உருவாக்குனதே உருவாக்கல. ஒரு நாள் ஒரு விதமாக ஒரு பாத்திரமாக, இன்னொரு நாள் இன்னொரு பாத்திரமாக தேவன் நம்மளை ஆச்சரியமான பாத்திரமாய் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உருவாகும் போது அற்பமா ஆமென் அசுத்தமா ஆமென் கேவலமா நம்ம பார்ப்பாங்க. தேவன் உருவாக்கி கொண்டு வரும்போது இந்த உலகமே உன்னை உற்று பார்த்து உனக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். உனக்கு கொடுத்த அதிகாரம், உனக்கு கொடுத்த வல்லமை, உனக்கு கொடுத்த பரிசுத்தம், உனக்கு கொடுத்ததான ஆமென் திறமைகள், தாளந்துகள், இவை எல்லாவற்றையும் பார்த்து இந்த ஆமென் இந்த மக்கள் ஆமென் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் உன்னை மேன்மையாய் உயர்வாய் உயர்த்தி வைப்பார். ஆமென். ஆண்டோட சம்பத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே அப்படித்தான் என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா மனிதருக்கு முன்பதாக ஆமென் அழிஞ்சு போறவங்களா, ஒளிஞ்சு போறவங்களா, காணாம போறவங்களா தான் அவங்க பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஹல்லேலூயா நமக்குன்னு ஹல்லேலூயா ஒரு பேர், நமக்குன்னு ஒரு அடையாளம் தேவன், நமக்குன்னு ஒரு ஆமென் ஒரு பாதையை தேவன் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை எவ்வளவு மேன்மையானது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? ஆமென். பரிசுத்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இனிமேல் நடத்த போற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறதுனால ஆமென் என் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவ ஆவியானவர் ஆமென் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கிராமத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த பகுதியில் ஆமென் தேவன் உங்களை வச்சிருக்கிறார்னா அந்த பகுதிக்கு நீங்க தாங்க அடையாளம். ஹல்லேலூயா. உங்களை தாங்க முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய தயவுள்ள கிருபையினாலே தேவன் மேன்மையாய் உயர்த்தி ஆமென் அடையாளமாய் பார்க்கத்தக்கதாக எப்படி ஹல்லேலூயா கலங்களுடைய விளக்கத்திலே எரிகிற லைட்டை போல உன்னை பிரகாசிக்கத்தக்கதாக பிரகாசமுள்ள ஒரு அடையாளமாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க. இருளாய் கிடந்த எண்ணெய் ஆமென் அசுத்தமாய் இருந்த எண்ணெய் வெளிச்சமாக பரிசுத்தமாக வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா.
அவருடைய வார்த்தைக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவர் வார்த்தையை நம்புவதற்கோ அவருடைய வார்த்தையை உரிமை கொண்டு அவருக்கு எந்த தகுதி இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய வல்லமையினாலே அல்லேலூயா அடையாளப்படுத்தி மேன்மைப்படுத்தி தம்முடைய ஊழிய அபிஷேகத்தினாலே உன்னை உயர்த்தி வருகிற தெய்வ நினைத்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இந்த நாள் ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா தடையும் நீங்கி போகட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படு எல்லா விதமான தடையும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நம்மளை தேடி நம்மளை ஆண்டவர் வந்துட்டார், இயேசு வந்துட்டார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மளோடு பேசுவதற்கு இயேசு வந்துட்டார். அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாடல் பகுதி, ஜப பகுதி, ஆராதனை பகுதி, சாட்சி பகுதி. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய ஞாயிறு பள்ளி, தேவனுடைய வசனங்கள். ஆமேன். இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற சகாயராஜ் எப்படி பெரிய காரியங்களை தேவன் இந்த நாள் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் தேவநாம மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நன்றி சொல்றீங்களா? இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறீரே நன்றின்னு சொல்லுங்க. துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் உங்களுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. தூக்கத்தின் ஆவியோ என் சிந்தனை கெடுக்கிற எந்த ஒரு ஆவியோ இந்த சபைக்குள்ள எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. நான் உற்சாகத்தோடு உறுதியோடு காத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நான் தேவனுடைய வசனங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக அருமையான சுதன் அவங்க டீமாக வந்துட்டு இருக்காங்க. அவனுடைய பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபைக்கு வர்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த ஒரு தடையை வரக்கூடாது ஆண்டவரே. அவருடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் சுகபத்திரமாய் வந்து உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்திலும் இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துலாம், ஜெபம் பண்ணும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? தேவனே உமக்கு நன்றி. இந்த நல்ல அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையுடைய துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாக நம்முடைய சமூகங்கள் மத்தியில் இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலையும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தயவாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை மன்னித்தருளும். நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். பிள்ளைங்க கோயில் பிள்ளைங்க அவங்களுடைய மைக்கை செக் பண்ணிக்கோங்க. அவங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. மைக்கு செக் பண்ணிக்கிறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம 2 பாட்டு பாடுவோம். அதுக்குள்ளே சுதன் வந்துட்டாங்க. அவங்க ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. சரிங்களா? அவங்க ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. அவங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. 417 சவுண்டு கொஞ்சம் ஏற்றிக்க தம்பி. அங்கே மேலே 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 417 பாடல் 417. கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். பலமா பலமா. கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். என் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். என் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை
பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரினது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தரினது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெர்க்மான்ஸ் அந்த காலத்திலே சொல்லிட்டார், கர்த்தரை தான் துதிப்பேன், வேற யாரையும் நான் துதிக்க மாட்டேன். அல்லேலூயா. வாழ்கன்னு சொன்னால் இயேசு மட்டும் தான் வாழ்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அரசியல்வாதினா வச்சுட்டு வாழ்க அப்படின்னு சொல்கிறதுனா அல்லேலூயா. வாழக்கூடியவர் ஒருத்தர் தான், ஏசுனார் தான். சதா காலங்களில் வாழக்கூடியவர் ஏசுனார் தான். அரசியல்வாதி வாழ்வாங்களா? ஒரு காலம் முடிஞ்ச உடனே இறந்துருவாங்க, சரிங்களா? அவரை போய் வாழ்க வாழ்கன்னு எப்படி வாழ்வாருங்க? வாழ மாட்டாங்க. ஆனால் சதா காலங்கள் எப்பொழுதும் வாழக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு முடிவுங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு தான் முடிவு. அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி அல்லேலூயா. 627வது பாடல். 627வது பாடல். சரியா? 600. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதுங்கிற பலமா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
கொடுக்கும் மரணானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரணானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட உலகத்திற்கு. துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாகிடுவேன், சபையை அலங்காரமாகிடுவேன். அலங்காரமாகிடுவேன், சபையை அலங்காரமாகிடுவேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு நேரம் கொடுக்கலாமா? சுதன் வந்திருக்காங்க, வாங்க. அவங்க கையில் கொடு. நீங்கள் ஆண்கள் நின்றுக்குங்க, நீங்கள் வேணா உட்காந்துக்கு, சரிங்களா? பெண்கள் உட்காந்துக்குங்க. நீங்கள் கூட இருங்க. கூட இருங்க, கூட இருங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம்.